விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு வெள்ளைச்சாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளிக்குடி பஞ்சாயத்து வளையப்பட்டி. என் பெயர் பி வெள்ளைச்சாமி. நான் ஒரு விவசாயி. நான் நெல் ரகம் சிஆர் குண்டு நெல், அதாவது CR 1009 நினைக்கிறேன். முதல் உரம் வந்து போட்டாச்சு, மருந்து அடித்தாச்சு. அப்போ நல்லா பச்சை கட்டி வந்துச்சு, பயிர் நல்லா வந்துச்சு. திடீரென செந்தாழை நோய் விழுந்து விட்டது. யூரியா, கருப்பு பொட்டாஸ் போட்டால் செந்தாழை நோய் மாறிவிடும்னு சொல்கிறாங்க. அல்லது மருந்து அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மருந்து அடிக்கணுமா அல்லது வந்து யூரியாவும் கருப்பு பொட்டாசும் போட்டால் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடக்கூடியது நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக குளிர்காலங்களில் நெல்லுக்கு வரக்கூடிய ஒரு நோய். நெல்லில் வரக்கூடிய எந்த ரகமும் கிடையாது, பெரும்பாலான ரகங்களில் வரக்கூடியது. குறிப்பாக வந்து இந்த குளிர்காலங்கள், மழைக்காலங்கள், அதிகப்படியான மழை மற்றும் பனிக்காலங்கள், காற்றில் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய காலங்கள், அது மாதிரி மழை மற்றும் பனியின் காரணமாக நெல் பயிரில் வந்து அந்த இலைகளில் வந்து அதிக அளவில் ஈரம், பனித்துளி மற்றும் தண்ணீர் வந்து அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக வந்து இந்த மழைக்காலங்கள், பனிக்காலங்களில் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக விழக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது குலை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்தோம்னா அந்த நெல் பயிரினுடைய இந்த இலைகளில், லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு கலரில் புள்ளியாக ஆரம்பிக்கும். சிவப்பு கலரில் புள்ளியாக பச்சை அரைக்கூடிய இலையில் வந்து அங்கங்கே சிவப்பு நிற புள்ளிகள் வந்து காணப்படும். நாளடைவில் அந்த புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக அந்த புள்ளிகளுடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே போய் கண் போன்ற ஒரு தூரத்துக்கு வரும். கண் போன்ற தூரத்துக்கு சிவப்பாக இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து அப்புறம் வந்து வெள்ளையும் சிவப்பும் கலந்த மாதிரி, சிகப்பும் கலந்த மாதிரி, வெள்ளையும் சிகப்பும் கலந்த மாதிரி ஒரு கண் போன்ற ஒரு தூரத்துக்கு வரும். இது வந்து இந்த நோயினுடைய அறிகுறி. சரி, இந்த நோய் வந்ததுக்கு வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும், இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறப்பான மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் முதலாக வந்து ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோசல். ஏக்கருக்கு 250 கிராம், இரண்டும் சேர்ந்த கலவையாக வருது நிறைய கம்பெனியில். இதை வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து ஏக்கருக்கு 250 கிராம் 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோசல். அல்லது அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக கிடைக்கும் எல்லா கடையிலுமே, அதை வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது ஏக்கருக்கு 150 கிராம் ட்ரைசைக்ளோசோல், மேங்கோசோல் ஒரு 250 கிராம் சேர்த்து வந்து நம்ம ஒரு 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த நோயை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல். அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல் இரண்டும் சேர்ந்த கலவை ஏறக்கூடிய மருந்து வந்து நம்ம வாங்கி ஏக்கருக்கு 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல் 250 மில்லி பெர் ஏக்கர். இதுவும் வந்து மிகச்சிறப்பாக இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் மேங்கோசல் இரண்டும் சேர்ந்த கலவையாக வரக்கூடிய மருந்து. இதையும் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதன் மூலமாகவும் இந்த நோயை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா டெபுகனசோல் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஏக்கர் 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இந்த நோயை வந்து மிக சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல் ஏக்கருக்கு 100 கிராம் வந்து 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த நோயை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி மேற்சொன்ன மருந்துகள்லாம் கொடுக்கும்போது இந்த நோய் வந்து கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயிரும் வந்து வேறு எந்த வகையான பூஞ்சை தொற்றும் இல்லாமல், பூஞ்சை நோயும் இல்லாமல் மிக நல்ல ஒரு சிறப்பான ஒரு மகசூலை தரக்கூடியதாக, நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த மருந்துகளை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தி இந்த நோயை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா காலங்கள் வந்து நமக்கு வந்து கதிர்கள் 1-2 காமிக்க ஆரம்பிக்குது. கதிர்கள் வந்து வெளிவரக்கூடிய சமயமாக ஆயிடுச்சு. இனி இந்த நோய் வந்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக வந்து கதிர்கள் 1-2 வந்து அல்லது கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் கூட இந்த நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, கதிர்களில் ஏறக்கூடிய பாலினுடைய அளவு குறையும். கதிர்கள் வந்து சரியாக பால் ஏறாமல், எடை வராமல் நமக்கு வந்து மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளில் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஆகும். அதனால் கதிர்கள் வரும் சமயமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சேஃப்டியாக அந்த மருந்து வந்து எங்கேயோ நோய்கள் தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மருந்தை கொடுத்துறது மூலமாக உங்களுக்கு கதிர்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் நல்ல மகசூல் கிடைக்கும். அது மாதிரி வந்து வரக்கூடிய கதிர்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங், பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு வரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் அதிக சந்தை மதிப்புள்ளதாகவும் இருக்கும். நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அது மாதிரி நம்ம போனவுடனே நம்ம நெல்லை வந்து முதலாக எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக வரும் இந்த மருந்துகள் கொடுக்கும்போது. ஏன்னா அனைத்து வகையான பூஞ்சை நோய்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம சின்ன மருந்துகளையும் எது கொடுத்தாலுமே இந்த குலை நோய் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான பூஞ்சை நோய்களையும் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து இந்த மருந்துகள். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
அது மாதிரி வந்து இந்த மருந்துகள் கொடுக்கும்போது ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் இருக்குது, உதாரணமாக வந்து கதிர்நாவாய் பூச்சி போன்ற பூச்சிகள் அல்லது வேறு ஏதாவது புழுக்கள் இருந்துச்சுன்னா அந்த மருந்தையும் புழு மருந்தையும் சேர்த்து கூட நம்ம இந்த நோய் மருந்துகள் மேற்சொன்ன நோய் மருந்துகள் கூட நீங்கள் சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி இந்த நோய் மருந்து கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தா போதும், எல்லாமே சேர்த்து கொடுக்கணுன்றது தேவையில்லை. அந்த மாதிரி கொடுத்துட வேண்டாம், ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதுமானது. அது மாதிரி இந்த மாதிரி நோய் மருந்து கொடுக்கும்போது முக்கியமான விஷயம், இது கூட ஒரு நல்ல மல்டி விட்டமின் டானிக், என்பிகே வித் மல்டி விட்டமின் ஜிப்ரலிக் ஆசிட்லாம் சேர்ந்த மாதிரி உள்ள டானிக் வந்து அல்லது ஒரு வளர்ச்சி ஊக்கி நம்ம கொடுக்குறது இந்த நெல் பயிரை வந்து மிக ஆரோக்கியமாகவும் நல்ல கதிர்கள் வந்து திடமாக நமக்கு நல்ல ஒரு மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் நிறைய புது மருந்துகள்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து என்ன கம்பெனி கொடுக்குறாங்க என்னன்றது தெரில, நல்ல கம்பெனியாக பார்த்து நான் இப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில், உங்களுக்கு வாங்குறதுல ஏதாவது சிரமம் இருக்குல்ல, மருந்துகள் தேவைப்படுது எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட் லைன் தரேன், கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் எடுத்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிடக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அதனால் வந்து நான் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 600 வீடியோ போட்டிருக்கேன், 600 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் தென்றல் அக்ரிகல்ச்சரில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ செக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பயிர்கள் அதுக்கான எல்லா வகையான வீடியோக்கள், குறிப்பாக வந்து உரத்தில் உள்ள சத்துக்கள், எந்த உரங்களை எந்த காலகட்டங்களில் போடணும், அது மாதிரி வந்து என்ன நோய்க்கு என்ன மருந்து அடிக்கணும், என்னென்ன நோய்கள் வரும், என்னென்ன பயிர்களில் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது மாதிரி கூட எல்லாமே போட்டிருக்கேன். தென்னையிலேருந்து ஆரம்பித்து நெல், கரும்பு எல்லா வகையான வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மருந்து தேவைக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து மருந்து வந்து ஒரே நாளில் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி வந்து மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்களை வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து ஒரு மிக எளிமையான, அதாவது மிக சிறந்த தொழில்நுட்பங்கள் கொண்ட அல்லது குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை பண்ண முடியும். அது மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். தேவையான உரங்களை மட்டும் போடுறது மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும். நல்ல வந்து குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்க முடியும். அது மாதிரி அதிக அளவிலான ரசாயன உரங்களை கொட்டி மண்ணை வீணாக்குவதையும் தவிர்க்க முடியும். தேவையில்லாத மருந்துகள் அடிக்கிறதையும் நம்ம தேவையான மருந்து, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான தேவையான மருந்தை மட்டும் நம்ம கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து நம்முடைய செலவுகளை குறைத்து கொள்ள முடியும், நல்ல மகசூல் எடுக்க முடியும். அது மாதிரி வந்து நம்ம ஒரு மருந்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு உரத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். அதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாக பார்த்து வரலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.